அமெரிக்க அதிபரின் பதவியேற்பு நிகழ்ச்சி இந்திய நேரப்படி இன்று இரவு 10 மணிக்கு நடக்க இருக்கு. இதுல என்ன சிறப்புனா, 1975ஆம் ஆண்டுக்கு பிறகு அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையின் உள்ளரங்குல பதவியேற்பு நிகழ்ச்சி நடக்க போவதா அறிவிச்சிருக்காங்க. இந்த அமெரிக்க அதிபர் பதவியேற்பு என்பது எல்லா நாடுகளுமே எதிர்பார்க்கிற ஒரு நிகழ்வா இருக்கு. ஏன்னா உலக பொருளாதாரத்தையே தன்னுடைய கைக்குள்ள வச்சிருக்கு அமெரிக்கா. குறிப்பா சொல்லணும்னா, நம்ம இந்தியா அமெரிக்காவோட 118 பில்லியன் டாலர் வணிகம் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த நிலையில அமெரிக்காவின் இரண்டாவது முறையாக பதவியேற்கிறார் ட்ரம்ப். அமெரிக்காவின் முன்னணி தொழிலதிபராகவும் தொலைக்காட்சி பிரபலம் இப்படி இருந்த இவரு 2016ஆம் ஆண்டு எந்த ஒரு அரசியல் பின்னணியும் இல்லாம தேர்தல்ல போட்டியிட்டு மக்களை சந்திச்சு வெற்றி பெற்றாரு. இவருடைய பெரிய பலம் என்னன்னா, அமெரிக்க மக்களுக்கு அனைத்திலும் முன்னுரிமை என்ற கொள்கையை கடைபிடிச்சு செயல்படுத்தியும் காட்டினாரு. போன முறை தேர்தல்ல தோல்வி அடைந்த ட்ரம்ப் மறுபடியும் அரசியலுக்கு வரமாட்டார்னு நினைச்சிட்டு இருந்தப்போ இந்த தேர்தல்ல போட்டியிட்டு பிரம்மாண்ட வெற்றி பெற்று இன்று பதவியேற்க போறாரு. இவருடைய பதவியேற்பு வணிக ரீதியா அமெரிக்காவுக்கு மட்டும் இல்ல, பிற நாடுகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும்னு கருதப்படுது. அமெரிக்க அதிபர் பதவியேற்பு நிகழ்ச்சியில சீன அதிபர் ஜி ஜின்பிங் உட்பட பல நாட்டு தலைவர்களுக்கு அழைப்பு அனுப்பப்பட்டிருக்க நிலையில மோடி அவர்களும் ட்ரம்ப்பும் நெருங்கிய நண்பர்களா இருந்தும் நம்ம இந்திய பிரதமர் மோடி அழைக்கப்படல. இதற்கு காரணம் என்னவா இருக்கும்னு பார்த்தா, போன செப்டம்பர் மாதம் அமெரிக்காவில் நடந்த ஒரு தேர்தல் பிரச்சாரத்துல அங்க கூடியிருந்த இந்திய வம்சாவழியினர்கிட்ட தன்னுடைய நண்பர் மோடி அமெரிக்கா வரப்போறதாகவும் தன்னை வந்து சந்திக்க போவதாகவும் சொல்லி இருந்தாரு. பிரதமர் மோடி அமெரிக்கா போனாரு, ஆனா ட்ரம்ப்பை சந்திக்கல. இந்த சந்திப்பு ஏன் நடக்கலனா, அமெரிக்காவின் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில கமலா ஹாரிஸும் ட்ரம்ப்பும் கலந்துகிட்டாங்க. இதுல மக்களோட செல்வாக்கு அதிகமா கமலா ஹாரிஸுக்கு தான் இருந்தது. அதனாலதான் பிரதமர் மோடி ட்ரம்ப்பை சந்திக்காம வந்துட்டாரு. இதுவே பிரதமர் மோடியை பதவியேற்புக்கு நிகழ்ச்சிக்கு அழைக்காத காரணம்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்லுறாங்க. எது எப்படி இருந்தாலும் இந்தியா பொருளாதாரத்திலும் சரி, மக்கள் தொகையிலும் வளர்ந்து கொண்டிருக்க நாடு. இதனால இந்தியாவுக்கு எந்த பாதிப்பும் இருக்காதுன்னு பொருளாதார நிபுணர்களின் கருத்தா இருக்கு.